ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு யூனிட் டேர்ம் 1ல் உள்ளது தான் பார்க்க போகிறோம். மை ஃபேவரட் பேர்ட். ஃபஸ்ட்டு பேஜ் பாருங்கள். லெட் அஸ் லேர்ன். நிலா ஃபீட்ஸ் அ ஸ்பேரோ எவ்ரி டே. ஒன் டே ஆஃப்டர் ஸ்கூல் ஷி கேம் ஹோம் அண்ட் வென்ட் டு see the sparrow. நிலா அப்படின்ற பொண்ணு டெய்லியும் அவள் வீட்டில் இருக்க சிட்டுக்குருவிக்கு அவள் சாப்பாடு வைப்பாள். ஒரு நாள் அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஸ்பேரோவை போய் பார்க்க போகிறா. போயிட்டு ஹாய் ஸ்பேரோ, எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, நேற்று என்னோடய சிறகுல அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நிலா ஐயையோ, அப்போ உன்னால் பறக்க முடியாதுல்ல அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி ஆமாம் அப்படின்னு சொல்லுது. உடனே நிலா சொல்கிறா, அப்போ நீ இங்கேயே கூடு கட்டிட்டு இங்கேயே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, ஆனால் அதுக்கு குச்சிலாம் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நிலா சொல்கிறா, நான் அதை உனக்காக எடுத்துகிட்டு வரேன், எத்தனை குச்சி வேணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, 50 குச்சி வேணும் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு ரோமன் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ். ரீட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸை சத்தமாக ரீட் பண்ண போகிறோம். 16, 33, 18, 14, 26, 49, 30, 12, 21, 45, 13, 22, 15, 35, 27, 50. இந்த மாதிரி சத்தமாக நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ். அப்சர்வ் அண்ட் கம்ப்ளீட் த ஃபாலோவிங். அதாவது பனானா கொடுத்துட்டாங்க. அதில் நெக்ஸ்ட்டு காலமில் எத்தனை பஞ்சில் எத்தனை பனானாஸ் இருக்குது அப்படின்ட்டு எழுதுகிறோம். அடுத்தது தனித்தனியாக எத்தனை பனானாஸ் இருக்குதுன்னு எடுத்து எழுதணும். அப்புறம் மொத்தமாக எத்தனை பனானா இருக்குது அப்படின்னு எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்பர் ஆஃப் பனானாஸ் இன் த பஞ்ச். அதாவது பஞ்சில் எத்தனை இருக்குதுன்னு எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 பஞ்ச் இருக்குது. 3 பஞ்சில் ஒரு பஞ்ச்லேயும் 10 பனானா இருக்குது. அப்போது ஒரு பஞ்சில் 10 பனானானா இதில் 3 பஞ்ச் இருக்குது, அதாவது 3 சீப்பு இருக்குது. அப்போது மொத்தம் எத்தனை பனானாஸ் இருக்கும்? அதில் 30 பனானாஸ் இருக்கும். அதனால் 30ன்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் சிங்கிள் பனானாஸ், அதாவது தனித்தனியாக இருக்கிற வாழைப்பழம் எத்தனை அப்படின்னா 4. அப்போது அடுத்து லாஸ்ட்டில் ரெண்டத்தையும் ஆட் பண்ணி எழுதுகிறோம். 30 + 4 நம்பர் 34. அடுத்தது பாருங்கள், நம்பர் ஆஃப் பனானாஸ் இன் த பஞ்ச். அதாவது மொத்த சீப்பில் எத்தனை பனானாஸ் இருக்குது? 4 சீப் இருக்குது. ஒவ்வொரு சீப்லேயும் 10 பனானா இருக்கும். அப்போது மொத்தம் 40 பனானாஸ் இருக்குது. தனியாக இருக்கிற பனானாஸ் எத்தனை இருக்குது? 2 பழம் தனியாக இருக்குது. அப்போது 40 + 2 மொத்தம் 42. அடுத்தது பாருங்கள், பஞ்ச் ஆஃப் பனானா எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 4 பஞ்ச் இருக்குது. அப்போனா 40 பனானா இருக்கும். அதனால் நம்ம 40 அப்படின்ட்டு போடுறோம். அடுத்து தனித்தனியாக எத்தனை பனானா இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 9 பனானாஸ் இருக்குது. அப்போது 40 + 9 நம்பர் 49 அப்படின்ட்டு எழுதுகிறோம். அடுத்த ரோமன் பாருங்கள். ஸ்கிப் கவுண்ட் ஃபார்வர்ட் இன் 2s. அதாவது நம்ம ஃபார்வர்டில் கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். நம்ம 2 ஸ்கிப் பண்ணி ஃபார்வர்டில் போக போகிறோம். இப்போ பாருங்கள், 2 அதுக்கடுத்து 2 ஸ்கிப் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 4. ஃபார்வர்டில் தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். அப்போது அடுத்த 2 ஸ்கிப் பண்ணோம்னா 6. அடுத்து என்ன வரும்? 8. அடுத்து 2 ஸ்கிப் பண்ணோம்னா 10. அடுத்து 2 ஸ்கிப் பண்ணோம்னா 12. அடுத்து 14. அடுத்து 16. அடுத்து 18. இதே மாதிரி நம்ம ஃபார்வர்டில் எழுதியிருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம ஃபார்வர்ட் பார்த்தோம். இப்போ பேக்வேர்ட் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஸ்கிப் கவுண்ட் பேக்வேர்ட் இன் 2s. அதே மாதிரி 2 நம்ம கவுண்ட் பண்ணி பேக்வேர்டில் எழுத போகிறோம். 20. அடுத்த 2 ஸ்கிப் பண்ணோம்னா 18 பேக்வேர்டில். அடுத்த 2 ஸ்கிப் பண்ணோம்னா 16. அடுத்த 2 ஸ்கிப் பண்ணோம்னா 14. அடுத்து 12. அடுத்து 10. அடுத்து 8. அடுத்து 6. அடுத்து 4. இதே மாதிரி 2 கவுண்ட் பண்ணி எழுதணும். அடுத்து பாருங்கள், ரைட் த நம்பர்ஸ் தட் கம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த கிவன் நம்பர்ஸ். அதாவது நடுவில் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பருக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன நம்பர் வரும் அப்படின்றத எழுத போகிறோம்.
ஃபஸ்ட்டு பாருங்கள் 10 அப்படின்ற நம்பர் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன வரும் 9, அதுக்கப்புறம் என்ன வரும் 11. அதுதான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள் 19 கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன வரும் 18 எழுதணும். அதுக்கப்புறம் என்ன வரும் 20 அப்படின்ட்டு எழுதுகிறோம். அடுத்து பாருங்கள் ரைட் த நம்பர்ஸ் தட் கம் இன் பிட்வீன். அதாவது 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இடையில் என்ன நம்பர் வரும்? இன் பிட்வீன் அப்படின்னா இடையில், நடுவில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 6க்கும் 8க்கும் இடையில் என்ன நம்பர் வரும்? 7 அப்படின்ட்டு எழுதணும். அடுத்து 15க்கும் 17க்கும் நடுவில் என்ன நம்பர் வரும்? 16 அப்படின்ட்டு எடுத்து எழுதுகிறோம். அடுத்தது பாருங்கள் சர்க்கிள் த கிரேட்டஸ்ட் நம்பர். 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது பெரிய நம்பர்னு பார்த்து நம்ம சர்க்கிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் 8 கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க, 18 கொடுத்துருக்காங்க. இந்த 3த்துலேயும் எது பெருசு? 18. அப்போ அதை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். அடுத்து 20 to 12. இந்த 3த்துலேயும் எது பெருசு? 20. அப்போ அதை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். அடுத்தது 5, 11, 19. இந்த 3த்துலேயும் நம்ம என்ன சர்க்கிள் பண்ணுறோம்? எது பெருசு? 19. அதனால் நம்ம அதை சர்க்கிள் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள் சர்க்கிள் த ஸ்மாலஸ்ட் நம்பர். 3 நம்பராக கொடுத்துருக்காங்க. இதில் எது சின்ன நம்பர்னு பார்த்து நம்ம சர்க்கிள் பண்ணணும். 15 கொடுத்துருக்காங்க, 19 கொடுத்துருக்காங்க, 11 கொடுத்துருக்காங்க. இதில் எது சின்ன நம்பர்? 11. அப்போ அதை நம்ம சர்க்கிள் பண்ணணும். அடுத்தது பாருங்கள் 9, 11, 1. இதில் எது சின்ன நம்பர்? 1. அப்போ அதை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள் 6 கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க, 12 கொடுத்துருக்காங்க. இந்த 3த்துலேயும் எது சின்ன நம்பர்? 6. அப்போ அதை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். நிலா அப்ளைடு மெடிசன் ஆன் த ஸ்பேரோஸ் wound, then she helped the sparrow to build a nest. அதாவது நிலா வந்து சிட்டுக்குருவிக்கு அடிபட்டிருந்த இடத்துல வந்து மருந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சிட்டுக்குருவிக்கு ஹெல்ப் பண்ணுறா கூடு கட்டுறதுக்கு. அவள் கேட்குறா சிட்டுக்குருவிட்ட, கூடோட வெளிப்பகுதி வந்து எப்படி இருக்கணும், அதாவது அவுட்டர் பார்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி வந்து இட் ஷுட் பி கர்வ்டு அப்படின்னு சொல்லுது. அதாவது வளைவாக இருக்கணும், கர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து இன்னர் பார்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறா. அதாவது உட்பகுதி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து இட் ஷுட் பி ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுது. அதாவது தட்டையாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது. அதுக்கப்புறமா அந்த சிட்டுக்குருவி வந்து நிலாக்கிட்ட ஃபஸ்ட்டு லாங் ட்விக்ஸை வை, அதாவது நீளமாக இருக்கிற குச்சை வந்து வை அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அவளும் அதே மாதிரி நீளமாக இருக்க குச்செல்லாம் வைக்கிறா. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான கூடு கட்டுறாங்க. கட்டி முடிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கிற காட்டனை உள்ளே வைக்கிறாங்க. பஞ்சு சாஃப்டாக இருக்கிற காட்டனை உள்ளே வைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த சிட்டுக்குருவியும் அவளுக்கு தேங்க்யூ சொல்லுது. அதுக்கப்புறமா நிலா வந்து அந்த சிட்டுக்குருவியையும் அதில் தூங்க சொல்லிவிட்டு அவளும் தூங்குறதுக்கு போயிட்டா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் லெட் அஸ் ப்ராக்டிஸ் சர்க்கிள் த கர்வ்டு ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது வளைந்த பொருட்களை சர்க்கிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் செரி கொடுத்துருக்காங்க, அடுத்து பர்ஃபி கொடுத்துருக்காங்க, பால் கொடுத்துருக்காங்க. இந்த 3லையும் எது கர்வாக இருக்குது? ஃபஸ்ட்டு பிக்சரும் தேர்டு பிக்சரும். அப்போ நம்ம செரியையும் பாலையும் நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். அடுத்தது சர்க்கிள் த ஃப்ளாட் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டாக கொடுத்துருக்காங்க, அடுத்து 2 ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு இருக்க பிக்சர் பாருங்கள் கர்வாக இருக்குது, அப்போ அது ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் செகண்ட் இருக்க செங்கலும் தேர்டு இருக்க புக்கும் வந்து ஃப்ளாட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். அதனால் அந்த 2ஐயும் நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். அடுத்த பக்கம் பாருங்கள் லெட் அஸ் ப்ராக்டிஸ் டிக் த ரோலிங் ஆப்ஜெக்ட். 3 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் உருளும் அப்படின்னு பார்த்து நம்ம டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நெல்லிக்காய் உருட்டி விட்டிங்கன்னா உருளும் அப்படி தானே, அப்போ அதை டிக் பண்ணணும். செகண்டு கொடுத்துருக்க டைஸ் வந்து உருளாது. அடுத்து இருக்கிற பலாப்பழம் அதாவது ஜாக் ஃப்ரூட்டும் உருளும், அப்போ அதை நம்ம டிக் பண்ணுறோம். ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா கர்வ்டு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உருளும், அதாவது ரோல் பண்ணும். ஃப்ளாட் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே உருளாது, அதெல்லாம் ஸ்லைடு தான் பண்ணும். அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிக் த ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது சறுக்கிட்டே போகிற பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது வந்து கர்வ்டு ஆப்ஜெக்ட், அது வந்து உருளை தான் செய்யும், சறுக்காது. அப்போ செகண்டும் தேர்டு கொடுத்துருக்கிறது ஃப்ளாட் ஆப்ஜெக்ட்ஸு, அது வந்து சறுக்கும். அப்போ அந்த க்ரையான் பாக்ஸையும் டிக் பண்ணுறோம், அந்த டைஸையும் நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்தது டிக் த ஷார்ட்டஸ்ட் பென்சில்.
3 பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது ரொம்ப குட்டியாக இருக்குது, ஷார்ட்டஸ்ட் பென்சில் எதுவோ அதை தான் நம்ம டிக் பண்ணுறோம். எல்லோ கலர் தான் இருக்கிறதுலே குட்டியாக இருக்குது, அதனால் அதை நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்தது டிக் த டாலஸ்ட் ஆப்ஜெக்ட். 3 ஸ்டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து ரொம்ப வளர்த்தியாக இருக்குது, 3வது கொடுத்துருக்க ரெட் கலர் ஸ்டூல், அப்படி தானே? அப்போ அதை நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்து சர்க்கிள் த ஹெவியஸ்ட் ஃப்ரூட். அதாவது 3 ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, பைனாப்பிள், நாவல் பழம், வாட்டர்மெலன். அதாவது இதில் எது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ஹெவியஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3த்தையும் கம்பேர் பண்ணும்போது வாட்டர்மெலன் தான் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அதனால் நம்ம அதை சர்க்கிள் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், சர்க்கிள் த லைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட். எது வந்து ரொம்ப லேசான பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க, வெயிட்டே இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு கோலிக்கா கொடுத்துருக்காங்க, அடுத்து பலூன் கொடுத்துருக்காங்க, பால் கொடுத்துருக்காங்க. இந்த 3த்தையும் கம்பேர் பண்ணும்போது பலூன் தான் ரொம்ப லைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட், அதனால் அதை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், டிக் த கண்டெய்னர் தட் கேன் ஹோல்ட் த மோஸ்ட் வாட்டர். இந்த 3 கண்டெய்னரில் எது வந்து நிறைய தண்ணியை வந்து உள்ளே வந்து வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட்டர் பாட்டில், அடுத்து ஒரு பெரிய ப்ளூ கலர் கேன், அடுத்து ஒரு பாட், அதாவது பானை கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து ரொம்ப தண்ணி ஹோல்டு பண்ணோம், அந்த பெரிய ப்ளூ கலர் கேனில் தான் நிறைய நம்ம தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்போது அதை நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், டிக் த கண்டெய்னர் தட் கேன் ஹோல்ட் த லீஸ்ட் வாட்டர். இந்த 3த்துலேயும் எது வந்து ரொம்ப கம்மியாக ஹோல்டு பண்ணும், ஃபஸ்ட் இருக்க ஜக்கா, அடுத்து இருக்க குட்டி மக்கா, அப்புறம் பக்கெட்டா. குட்டி மக்கில் தான் நம்ம கொஞ்சோல தண்ணி ஊற்ற முடியும், அப்படி தானே? அப்போ அதை தான் நம்ம டிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். ஆஃப்டர் அ வீக் ஒன் மார்னிங் as soon as Nila woke up she looked at the nest. she was surprised. ஒரு வாரம் கழித்து காலையிலே நிலா வந்து எந்திரிச்ச உடனே அவள் வந்து அந்த கூடை போய் பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, ஓ there are eggs in the nest அப்படின்னு சொல்கிறா. அந்த சிட்டுக்குருவியை பார்த்து சொல்கிறா, அங்கே வந்து முட்டைகள் இருக்குது இந்த கூடில் அப்படின்ட்டு அவள் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக கேட்குறா. அந்த சிட்டுக்குருவியும் சொல்லுது, ஆமாம் இதெல்லாம் நான் போட்ட முட்டை தான் அப்படின்னு சொல்கிறது. ஓ there are 3 white eggs அப்படின்னு சொல்கிறா. நிலா சொல்கிறா, 3 ஒயிட் கலர் எக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சிட்டுக்குருவி ஆமாம் அப்படின்னு சொல்லுது. அப்புறமா நிலா சொல்கிறா, ஓ ஒரே ஒரு முட்டை மட்டும் கோல்டன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, ஆமாம் அதை பற்றி நான் வந்து உனக்கு அப்புறமா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா நிலா சொல்கிறா, அப்போ மொத்தம் 4 முட்டை இருக்குது அப்படி தானே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி ஆமாம் கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்து லெட் அஸ் ப்ராக்டிஸ் கவுண்ட், ரைட் அண்ட் ஆட். அதாவது ஃபஸ்ட்டு லைனில் எத்தனை பொம்மை இருக்குது பாருங்கள், கவுண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். 7 இருக்குது. அப்போ அந்த பாக்ஸில் 7ன்ட்டு எழுதுகிறோம். அடுத்தது செகண்ட் பாக்ஸில் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள், 6 இருக்குது. அப்போ அந்த பாக்ஸில் 6ன்னு எழுதுகிறோம். மொத்தம் 2த்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 13. அடுத்து அதே மாதிரி தான் இதில் ஃபஸ்ட்டு லைனில் எத்தனை பொம்மை இருக்குது, 8 இருக்குது. 2வது லைன்லேயும் 8 இருக்குது. அப்போ அந்த பாக்ஸில் நம்ம 8ன்னு எழுதுகிறோம். 2த்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 16. நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், லெட் அஸ் ப்ராக்டிஸ் ரைட் த காஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் அண்ட் ஆட். அதாவது இங்கே நிறைய பொம்மை கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதோட காஸ்ட் அதாவது அதோட ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட ரேட்டையும் நம்ம எடுத்து எழுதிட்டு மொத்தம் எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லயன் டாலோட ரேட்டு வந்து 9 rupees. அடுத்து கொடுத்துருக்க பொம்மையோட ரேட்டு வந்து 5 rupees. அப்போ மொத்தம் எவ்வளவு, 9 + 5 14 rupees. ஓகேவா? செகண்ட் பிக்சரில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டைஸ் வந்து 8 rupees, செகண்ட் கொடுத்துருக்க டைஸ் வந்து 6 rupees. அப்போ 8 + 6 14. அப்போ மொத்தம் 14 rupees. அடுத்து தேர்டு பிக்சரில் பாருங்கள், 2 பொம்மை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பொம்மை வந்து 10 rupees, அடுத்து கொடுத்துருக்க டக்கு பொம்மை வந்து 5 rupees. அப்போ மொத்தம் எவ்வளோ ருப்பீஸ், 10 + 5 15 rupees. அடுத்து ஃபோர்த்து பிக்சரில் பாருங்கள், அந்த பால் பொம்மை வந்து 6 rupees, அந்த காரு பொம்மை வந்து 12 rupees. அப்போ 6 + 12 எவ்வளோ, 18 rupees. நெக்ஸ்ட்டு ஆட் அண்ட் ரைட். கொடுத்துருக்க நம்பர்ஸை ஆட் பண்ணி எழுத போகிறோம். 9 + 7 என்னது, 16. 15 + 4 19. 8 + 10 18.
7 + 10 19, 11 + 5 16. அடுத்தும் அதே மாதிரி தான் 7 + 6 13, 9 + 2 11, 8 + 9 17, 9 + 9 18. அடுத்தது கம்ப்ளீட் த அடிஷன் ஃபேக்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள் 8 கொடுத்துட்டாங்க, அடுத்து blank-ஆ விட்டுட்டாங்க, = 15 கொடுத்துருக்காங்க. 8 கூட நமக்கு என்ன நம்பரை ஆட் பண்ணால் 15 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 15லேருந்து 8-ஐ சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன நம்பர் வருதோ அதுதான் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா 15லேருந்து 8-ஐ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 7 கிடைக்கும். அப்போது 8 கூட 7-ஐ ஆட் பண்ணால் தான் நமக்கு 15 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 7. அடுத்தது பாருங்களேன், 7 கூட எதை ஆட் பண்ணால் 12 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 12லேருந்து நீங்கள் 7-ஐ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 5 தான். 7 கூட 5 ஆட் பண்ணால் தான் நமக்கு 12 கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 9 கூட எதை ஆட் பண்ணால் நமக்கு 13 கிடைக்கும். 13லேருந்து 9-ஐ சப்ராக்ட் பண்ணால் 4 வரும் உங்களுக்கு ஆன்சர். அப்போ 9 + 4 வந்து 13. அடுத்து 10 கூட எதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 20 வரும். ஆன்சர் வந்து 10. 10 கூட 10 ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு 20 கிடைக்கும். அடுத்த பேஜ் பாருங்கள். எவ்ரிடே நிலா ஃபெட் த ஸ்பேரோ அண்ட் கெப்ட் செக்கிங் வெதர் த எக்ஸ் ஹேட்ச்ட். டெய்லியும் வந்து நிலா வந்து அந்த சிட்டுக்குருவிக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்தா, அது கூடவே அந்த முட்டைகள்லாம் பொரிச்சுதா அப்படின்னு சொல்லியும் செக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. ஓ 3 eggs have hatched. உடனே நிலா சொல்கிறா 3 எக் வந்து பொரிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது ஆமாம் அப்படின்னு சொல்லுது. அவள் கேட்குறா அந்த ஒரே ஒரு கோல்டன் எக் மட்டும் ஏன் பொரிக்கலை அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது அது வந்து பொரிக்காது, ஏன்னா அது வந்து ஒரு சாக்லேட் எக், உனக்காக தான் அப்படின்ட்டு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது. உடனே நிலா கேட்குறா என்னது சாக்லேட் எக்கா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி ஆமாம், இது வந்து உனக்கான கிஃப்ட்டு, நீ வந்து எனக்கு இந்த கூடை வந்து கட்டி கொடுக்கறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணல, அதனால தான் உனக்கு நான் இதை கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது. உடனே நிலா சொல்கிறா ஓ ரொம்ப தேங்க்யூ அப்படின்ட்டு அந்த சிட்டுக்குருவிக்கு தேங்க்யூ சொல்கிறா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது எனக்கு அடிபட்டிருந்ததும் சரியாயிருச்சு, உனக்கும் தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்லுது. அதுக்கப்புறமா நிலா வந்து அந்த ஸ்பேரோ கூடவும் அதோட குட்டிகள் கூடவும் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா. அடுத்தது பாருங்கள், லெட் அஸ் ப்ராக்டிஸ். அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ரைட் த சப்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ். அதாவது இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பீட்ரூட் பிக்சரில் பாருங்கள், மொத்தம் எத்தனை பீட்ரூட் கொடுத்துருக்காங்க கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 13 பீட்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 13 அப்படின்னு எழுதுகிறோம். அதில் அடிச்சிருக்காங்க பாருங்கள், அது எத்தனைன்னு கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 6 ஃப்ரூட்ஸ் வந்து அடிச்சிட்டாங்க. அப்போது 13ல் 6 போச்சு அப்படின்னா என்ன வரும் 7, மீதி 7 தான் இருக்குது. செகண்ட் கொடுத்துருக்க பிக்சரில் பாருங்கள், மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 12 கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை அடிச்சிட்டாங்க 4 அடிச்சிட்டாங்க. அப்போ மீதி எத்தனை இருக்கும் 12ல் 4 போச்சு அப்படின்னா 8. நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், லெட் அஸ் ப்ராக்டிஸ். ஃபைண்ட் த ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப்டர் பையிங் த ஐட்டம்ஸ். அதாவது நம்மக்கிட்ட 10 rupees காயின் இருக்குது, நம்ம வந்து அதை வச்சு ஒரு 8 rupeesக்கு அந்த பொருளை வந்து வாங்கிட்டோம். மீதி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரிமைனிங் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க காசுலேருந்து நம்ம வாங்கின பொருளோட விலையையும் நம்ம கழித்தோம் அப்படின்னா நமக்கு மொத்த ரிமைனிங் அமௌண்ட் கிடச்சிரும். அதாவது சப்ராக்ட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ காயின் இருக்குது 10, எவ்வளோ நம்ம கொடுத்து வாங்கினோம் 8. அப்போ 10ல் 8 போச்சு அப்படின்னா 2. அடுத்தது பாருங்கள், நம்மக்கிட்ட அதே 10 rupee தான் இருக்குது, நம்ம வந்து 7 rupeeக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம். அப்போ ரிமைனிங் அமௌண்ட்டை கண்டுபிடிக்க 10லேருந்து 7-ஐ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 3. அப்போ நம்மக்கிட்ட இருக்க ரிமைனிங் அமௌண்ட் வந்து மீதி இருக்கிற காசு வந்து எவ்வளோ அப்படின்னா 3 rupees. அடுத்தது பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு 10 rupee காயினும் ஒரு 5 rupee காயினும் இருக்குது. அப்போ மொத்தம் நம்மக்கிட்ட 15 rupees இருக்குது. நம்ம 12 rupeesக்கு ஒரு எரேசர் வாங்குகிறோம். நம்மக்கிட்ட அப்புறம் மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் 15ல் 12 போச்சு அப்படின்னா ஆன்சர் 3. அப்போ ரிமைனிங் நம்மக்கிட்ட 3 rupees இருக்கும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட அதே 15 rupees இருக்குது, ப்ரைஸ் வந்து
15 ருபீஸ் நம்மக்கிட்ட இருக்குது. 15 ருபீஸ்க்கு நம்ம ஒரு பொமக்ரானட் வாங்கிட்டோம். மீதி நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்? 15 ருபீஸில் 15 ருபீஸ் போச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது. அப்போது ஆன்சர் 0. நெக்ஸ்ட்டு ரோமன் பாருங்கள். சப்ராக்ட் அண்ட் ரைட். சப்ராக்ட் பண்ணி எழுத போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. 9லேருந்து 5 போச்சு அப்படின்னா ஆன்சர் 4. 18ல் 9 போச்சு அப்படின்னா ஆன்சர் 9. 10லேருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா ஆன்சர் 2. 12லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 5. 11லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 6. அதே மாதிரி அடுத்து சப்ராக்ட் அண்ட் ரைட் எழுத போகிறோம். 13லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 9. 15லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 8. 16லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 7. 14லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 6. அடுத்து கம்ப்ளீட் த சப்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 19ன்னு கொடுத்துருக்காங்களா, இதிலிருந்து நம்ம எத்தனை நம்பர் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 11 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 19லேருந்து 11 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வருதோ அதான் ஆன்சர். இப்போ 19ல் 11 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ 19லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு 11 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 8. அடுத்து 12லேருந்து நமக்கு என்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 6 கிடைக்கும்? 12லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணால் தான் 6 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 6. அடுத்து 11லேருந்து எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 10ன்னு கிடைக்கும் அப்படின்னா 11லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு 10 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது 17லேருந்து என்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 9 கிடைக்கும்? 17லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு 8 கிடைக்கும். அப்போ 17லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு 9 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.